இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிபி நவீன். இந்த நிகழ்ச்சி அரசியல் அக்கப்போர். ஏங்க, அரசியல் அக்கப்போர் இருக்கோ இல்லையோ, இந்த கிஷோர் கே சாமியோட பெரிய அக்கப்போராக இருக்குது. அவரை பிடிக்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. ஆமாம், பாருங்கள், 2 எபிசோட் 3 எபிசோட் போட்டோம், பியூட்டிஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் ஐயா ஒரே பிஸி, அண்ணன் ஒரே பிஸி அப்படின்ற மாதிரி. பிஸியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சோம்பேறித்தனம்னு சொல்லுங்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு மக்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒழுங்காக பதில் சொல்லிட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம டேரக்ட் நிகழ்ச்சிக்குள்ளே போயிருக்கலாம். சார், பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காங்க கிஷோர் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக தாமரை கண்ணன் என்பவர், வணக்கம் அண்ணா, முதலில் நீங்கள் சிறப்பாக செயல்படுகிறீர்கள். தமிழக அரசில் உங்கள் கூர்மையான மனதை பாராட்டுகிறேன். அதிமுக ஆட்சி இருந்தபோது இபிஎஸ்க்கு பெண் பற்றி, அதான் பெண் நிறுவனம், பெண் பற்றி எச்சரிக்கை செய்வதாக சொன்னீர்கள். புரியல. அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இபிஎஸ்க்கு பெண் பற்றி எச்சரிக்கை செய்ததாக நீங்கள் சொன்னீர்கள், சரியா? 1, அவருக்கு இப்போது 2வது வாய்ப்பு கிடைத்தால் அவர் பெண்ணை நிலைக்குலைய செய்வார் என்று நினைக்கிறீர்களா? 2வது, பெண் வாக்காளர்களுக்கான தேர்தல் அறிக்கையில் ஏடிஎம்கே என்ன செய்யும்? அதாவது ரெண்டுமே ரொம்ப சிக்னிஃபிகண்ட் கொஸ்டின்ஸு. 2018-19 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை நான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ பெண் என்கிற பேரில் அந்த நிறுவனம் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஜி அப்படின்ற பேரில் இருந்தது. ஒன் மைண்ட் குரூப்போ ஏதோ ஒரு பேரில் இருந்தது. இது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். இது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எடுக்கும்பொழுது நம்ம ஸ்டம்பிள் பண்ணது என்னென்னா, திமுகவுடைய கேம்பெயின் மொத்தத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அந்த நிறுவனத்தின் மூலமாக, அந்த ஓஎம்ஜி என்கிற நிறுவனத்தின் வாயிலாக அவங்க வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் பார்த்திங்கன்னா, இது வந்து அதாவது திமுக தங்களுடைய பிரச்சாரத்தை செய்வதற்கு இந்த குடும்பமே ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அந்த நிறுவனத்துக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க. இதுக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா, அப்போது நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அந்த கருப்பு காட்டில் கான்க்ரீட் போட்டு போகிறது, அப்புறம் அவருடைய சக மாணவி, அவரோட கூட படித்த மாணவி, அவங்க பாவம் அவங்க கிழவியாக இருப்பாங்கல்ல, அவங்க பட்டுப்புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க வந்து ஏதோ வயக்காட்டில் எந்த வயக்காட்டில் பட்டுப்புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. டெல்டாக்காரன் சார் அவர். அதான் சார், வயக்காட்டில் பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு வேலை செய்கிறவங்களே நான் பார்த்ததே கிடையாது. பணக்கார விவசாயி. புரியல. பணக்கார விவசாயி என்ன வாங்கினா இருக்கட்டும், வயக்காட்டில் போய் வேலை செய்வாங்களா அப்படின்னு பொழுது அவங்கள போய் இருந்து இந்த கிழமைங்களாம் அப்படி கட்டி பிடிச்சி மாணவிகளில் அந்த ஒரு அலுமினி கூட்டம் மாதிரி மீட்டிங் மாதிரி அப்படின்னு இருக்கிறது, இதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அந்தர் அடிக்கிறது, கயிறு மேலே நடக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த மங்கி பெடலில் சைக்கிள் ஓட்டுறது, என்ன இதெல்லாம் பண்ணுவார் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிற காலம். இதுக்கு முழுக்க ஃபண்டிங் எங்கேருந்து வந்ததுன்னா திமுகலேருந்து வருது. சரி, திமுகவுடைய சட்ட விதிகள் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். நிறைய பேர் இதை வந்து பேச மாட்டேங்கிறாங்க. என்னென்னா, அதிமுகவுடைய சட்ட விதிகள் எல்லாமே வந்து ஆன்லைனில் போனீங்கன்னா நீங்கள் பார்த்துடலாம். கட்சியுடைய சட்ட விதிகள். இன்ஃபேக்ட் இந்த சசிகலா, தினகரன், அப்புறம் ஓபிஎஸ் இந்த பிரச்சனையெல்லாம் வந்தபொழுது கூட டிவி விவாதங்கள்லாம் எடுத்து வச்சு பேசுவாங்க. அதிமுகவோட சட்ட விதிகள் என்ன சொல்லுது பாருங்கன்ட்டு. எங்கே எடுக்கிறாங்க? ஆன்லைனில் எடுக்கிறாங்க. எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, அவைலபிளாக. திமுகவோட சட்ட விதிகள் எங்கேயாவது ஆன்லைனில் பார்த்துருக்கீங்களா? சட்ட விதிகளே இல்லையா? அப்புறம் பார்க்குறது யாருக்காவது தெரியுமா? என்ன சட்ட விதிகள்னு தெரியுமா? கட்சியோடைய சட்ட விதிகள் என்னன்னு தெரியுமா? தெரியாது. சரியா? அதே மாதிரி அதிமுகவுடைய சொத்து விவரங்கள் இல்லை வருவாய் வரவு செலவு கணக்கு, இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்திலையும் சமர்ப்பிப்பாங்க. இவ்வளோ வரவு, இந்த ஆண்டுக்கு இவ்வளோ வரவு, இவ்வளோ செலவு, இவ்வளோ வைப்பு நிதியில் வச்சுருக்கோம், இந்த வைப்பு நிதியிலேருந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, பேங்க்கில் வச்சுருக்கோம், அந்த வைப்பு நிதியிலேருந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்ட்டு இந்த பொருளாளர் வந்து சமர்ப்பிப்பார். அந்த மாதிரி ஏதாவது திமுகவில் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா திமுக பேரில் ₹1 கூட சொத்து கிடையாது. எல்லாமே இந்த அறக்கட்டளைகள் பேரில் இருக்குது. சரியா? இந்த அறக்கட்டளைகள் எத்தனை அறக்கட்டளைகள்? அஞ்சுகம் அறக்கட்டளைன்னு ஒன்று இருக்குது, முரசொலி அறக்கட்டளை இருக்குது. இந்த மாதிரி அறக்கட்டளைகள் இந்த அறக்கட்டளைகள் பேரில் இருக்குது. இப்போ எல்லாமே குடும்பத்துடைய உறுப்பினர்கள் தான் இந்த அறக்கட்டளையை அரங்காவலர்கள். ஒரு காலத்தில் இவர் நம்ம ஔவை நடராஜன் இந்த மாதிரியான நாட்கள்லாம் வந்து அதில் உறுப்பினர்களாக அரங்காவலர்களாக இருந்தாங்க. சமூகத்தில் முக்கிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் அரங்காவலர்களாக இருந்தாங்க.
அதெல்லாம் கருணாநிதி காலத்தின் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிட்டு, அது கருணாநிதியோட கடைசி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க அவருக்கே தெரியாமல் இந்த ஸ்டாலின் குடும்பத்து உறுப்பினர்கள் உள்ளே நுழைக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்றதான் இதோடைய பேசிஸ். இப்போ இதை தோணுனீங்கன்னா அதுக்கு வரைக்கும் போவீங்க. அப்போ அத்தனை தகவல்களும் கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நான் கொடுக்குறேன். அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியல. அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்கலாம்னா, இது அவங்களுடைய பர்சனல், நம்ம பேசி நம்ம என்ன போகுது அப்படின்னு அவர் கடந்து போயிட்டார். பட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய அந்த ஏஜென்சி வச்சுருக்காங்க, அது அதிமுகவோட இது கிடையாது, அதிமுக கான்ட்ராக்ட் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஏஜென்சியோடைய அலுவலகத்துக்குள்ளே போய் காவல்துறை கை வைக்கும் பொழுது வேற ஒரு காரணமும் கிடையாது. அங்கே என்ன தகவல் இருக்குன்றதை எடுத்து பார்க்கணும் இவங்களுக்கு, அவ்வளவுதான். சரியா? இதுக்காக அவங்க செய்யும் பொழுது அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தால் இதையே பண்ணியிருக்கலாம். இப்போ நாளைக்கு ஆட்சி மாற்றம் நடக்குதுன்னு வைங்க, ஏன் இவங்களுடைய பெண் நிறுவனத்துக்குள்ளே போய் ரெய்டு நடத்த முடியாதா? ஒரு 4 கஞ்சா பாக்கெட்டை வச்சுக்கிட்டு வழக்கு போட முடியாதா? அப்போ இது தவறான முன்னுதாரணத்தை திமுக ஏற்படுத்துது அப்படின்றதுக்கு தான் அதை நான் சொன்னேன். ரைட்டு. அது இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு சார், அதாவது பெண் வாக்காளர்களுக்கான தேர்தல் ஏற்கனவே அதிமுக செயல்பாட்டில் வைத்திருந்த பெண்களுக்கான திட்டங்கள், தாலிக்கு தங்கம் என்ன, அதே மாதிரி மகளிருக்கு ஊக்கத்தொகை வழங்குறது அப்படின்றது வந்து இவங்க 1000 ரூபான்றாங்க. ஆக்சுவலி 2500 ரூபாய் என்னமோ ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்காரு, வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்கனவே கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற திட்டங்களை எடுத்து அவங்க செயல் வடிவம் கொடுத்தாலே, 2 வீலர் பெண்களுக்கு வழங்குறதா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களை வந்து அமல்படுத்தினாலே அது போதுன்ற, புதுசாக எதுவும் கொடுக்க வேண்டாம். ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் அமலில் இருந்த திட்டங்களை கிடப்பில் போட்டு விட்டார்கள் இவர்கள். அதை மீண்டும் செயல் வடிவம் கொடுக்குற மாதிரியான உத்தரவாதத்தை கொடுத்தாலே போதுமானது. ஆனால் அதையும் தவிர்த்து பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் அப்படின்றது வந்து அறிவிப்பு வரவிருக்கிறது. அது இந்த வரும்போது தேர்தல் அறிக்கை வரும்போது கண்டிப்பாக அது இடம்பெறும். ரைட். ஸோ அடுத்தபடியாக கவி அப்படின்றவர் வந்து, வணக்கம் அண்ணா, காங்கிரஸ் கட்சி டிவிகேவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக நீங்கள் தெளிவாக சொல்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. காங்கிரஸ் கட்சி டிவிகேவுடன் கூட்டணி வைக்குமா அல்லது திமுகவுடன் பேரம் பேசும் இடங்களை அதிகரிக்க டிவிகேவுடன் வேறு பெயர் மற்றும் தொடர்பான பேச்சுவார்த்தை என்பதை நான் அறிய விரும்புகிறேன். இது வந்து என்னென்னா, காங்கிரஸுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். காங்கிரஸ் வந்துட்டு 1967 வந்து காங்கிரஸுக்குள்ளே ஒரு புகைச்சல், ஒரு பிரச்சனை வருது. 66, 67 இந்திரா காந்தி அம்மையாருக்கும் இவருக்கும் காமராஜர் தரப்பிலான சிண்டிகேட் காங்கிரஸுக்கும், காமராஜர் மட்டும் கிடையாது, காமராஜர், மொரார்ஜி தேசாய், அங்கே இருந்த மற்ற தலைவர்கள், இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. நீங்கப்பா இவங்க எல்லாருமே. அப்போது இந்த பிரச்சனை வரும்பொழுது அதில் முக்கியமான ஒரு தேர்தல் வந்து ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி தேர்தலில் வந்து சஞ்சீவ் ரெட்டியை வந்து சிண்டிகேட் காங்கிரஸ் என்கிற அந்த காங்கிரஸ் வந்து முன்வைக்கிறாங்க. அது காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் வந்து அவங்கள முன்னிறுத்துகிறாங்க, சஞ்சீவ் ரெட்டியை. அப்போது அதை ஒரு சாக்காக எடுத்து வைத்துக்கொண்டு, எப்படி சஞ்சீவ் ரெட்டி வந்து சப்போஸ் ஜனாதிபதி ஆகிட்டாருனாக்க பிரதமர் பதவியிலேருந்து இவரை நீக்கி விடுவார் அப்படின்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர்னால இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சமயத்தில் விவி கிரியை வந்து முன்னிறுத்துகிறாங்க. ஏன்னா இது ஏன் வரலாறு இதை பார்க்க வேண்டியதுன்னா, பிராமணர்கள் எதிர்ப்பு, பிராமணர்கள் அப்படி, நாங்கள் திராவிடர்களுக்காக இப்படிலாம் பேசக்கூடியவர்கள். சஞ்சீவ் ரெட்டி திராவிடர் தானே, விவி கிரி பிராமணர் தானே. இந்த பிராமணருக்கு ஆதரவு தெரிவித்தது திமுக. சரியா? இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவங்களுடைய தரப்பில் இவங்களை விவி கிரியை வந்து நிறுத்துகிறாங்க. சஞ்சீவ் ரெட்டி தோற்று போனார். அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா அவர்களுடைய மறைவு. அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் காமராஜரோட சண்டை வந்து இன்னும் அதிகரித்த ஒரு சூழலில், இதுக்கு ஒரு காமராஜரை அரசியலில் அவரை வந்து பலம் இழக்க செய்ய வேண்டும், முழுமையாக பலம் இழக்க செய்ய வேண்டும்னா தமிழ்நாட்டில் செய்யணும் அப்படின்றதுக்காக திரும்பி அவர் ரிவைவ் ஆகிடக்கூடாது. இப்போ திமுக வந்து 67 காங்கிரஸ் ஆட்சி விட்டு போயிடுச்சு தமிழகத்தில், திரும்ப அவருக்கு உயிர்ப்பித்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா ராஜாஜி வந்து காங்கிரஸோடு சேர்ந்துட்டார். ஸோ உயிர்ப்பித்துக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தி அம்மையார், கருணாநிதி, எம்ஜிஆர், இவங்க 2 பேரையும் அவங்க பேக் பண்ணாங்க.
ம் 71 பார்த்தீங்கன்னாக்க கருணாநிதி எம்ஜிஆரை பேக் பண்ணும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏன் இந்த நீண்ட வரலாறு சொல்கிறேன்னா தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன், அது பார்வையாளர்களுக்கு தெரியணுன்றதுக்காக. பேக் பண்ணும்பொழுது நான் சட்டமன்ற தேர்தலில் நிற்கலை 71 காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ். நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை பெற்றுக்கொண்டார்கள். சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி, 183 184 தொகுதிகளோ ஜெயிச்சது. இது திமுக, எம்ஜிஆர் கருணாநிதி அந்த திமுக ஒருங்கிணைந்து இருந்த அந்த திமுக வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எம்ஜிஆருடைய கை ஓங்குகிறது அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கருணாநிதி வந்து காமராஜரை கையில் எடுக்க ஆரம்பித்தார். காமராஜர் பக்கம் ஒரு இது எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போ எம்ஜிஆர் வந்து அந்த சமயத்தில் பிரச்சனை அதிகமாகி அவர் வெளியில் வந்துடுறார். எம்ஜிஆர் வெளியில் வரும் பொழுது முழுமையாக காமராஜர் ஆதரவு அப்படின்றத கருணாநிதி எடுக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா அன்றைக்கு அப்போது நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பச்சை தமிழன் காமராஜருக்காவது வாக்களிங்கள், எனக்கு வாக்களிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லைன்னு சொல்கிற அளவுக்கு போகிறார் அவர் கருணாநிதி. சரியா? இது அப்போது என்ன பண்ணுறாங்க, இந்திரா காந்தி அம்மையார் வந்து டாக்டிக்கலாக எம்ஜிஆருக்கு பேக் பண்ணுறாங்க. இது போயிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு சர்க்காரியா வருது. சர்க்காரியாவில் வந்து அவர் போய் எங்கள் ஃபைலை கொடுக்குறாரு, உடனே கமிஷன் போடுறாங்க. இதெல்லாமே நடக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி காமராஜர் 66 இறந்துடுறாரு. 76 இவர் இறந்துடுறாரு. 77 தேர்தல் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் தான் வந்துடுது. ஃபஸ்ட்டு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. பாராளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணுறாங்கன்னாக்க காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், அதிமுக, சிபிஐ இவங்க ஒரு கூட்டணி, ஜனதா கட்சி இவங்களோட பேர் பேர் என்ன திமுக, காங்கிரஸ் சிண்டிகேட்டு, அப்புறம் இவங்க நினைக்கிறேன் ஜனதா கட்சி, அவங்க ஒரு இது கூட்டணி போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிமுக இந்திரா காங்கிரஸ் மகத்தான வெற்றி, 38 இடமும் ஜெயிச்சிடுறாங்க. பட் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுறாரு. எப்போவுமே எம்ஜிஆர் வந்து என்னென்னா ரூலிங் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேவரபிளாகவே தான் அவர் எடுத்து போவார். ஏன்னா மாநிலத்துக்கு அப்போ தான் நன்மை கிடைக்கும் அப்படின்றது அவருடைய தாட் ப்ராசஸ். அது நடந்து இது மார்ச்சில் நடக்குது. ஜூனில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அது மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்த உடனே ஓராண்டுக்கு, ஏன்னா டிஸ்மிஸ் ஆகியிருந்த கவர்மெண்ட் தானே, கவர்மெண்ட் ஆட்சி தான் இருந்தது, ஓராண்டு கண்டினியூ பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கன்வின்ஸ் பண்ணி எம்ஜிஆர் போய் கன்வின்ஸ் பண்ணி தேர்தல் நடத்திடுறாங்க. தேர்தல் அறிவிச்சிடறாங்க. ஜூன்லேயே நம்ம தேர்தல் நடக்குது நினைக்கிறேன். ஜூன்லேயோ ஜூலைலையோ தேர்தல், அவர் செப்டம்பர் சம்மர் இந்த டைமில் நடக்குது தேர்தல். தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே இவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸோட பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கையே ஏற்படலை. அப்போ 4 முனை போட்டியாக பிரியுது. இப்போ இந்திரா காந்தி அம்மையார் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, கருணாநிதியாக எம்ஜிஆர் யார் மேலே வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ 4 முனை போட்டியாக போகுது. ஒரு பக்கம் ஐயுஎம்எல், அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக்கு, சிபிஎம்மு, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி. திமுக தனியாக போகுது. இந்திரா காங்கிரஸ் தனியாக போகுது. இந்திரா காங்கிரஸ், சிபிஐ அவங்க போகிறாங்க. காங்கிரஸ் சிண்டிகேட் இவங்க தனியாக, பாராமச்சந்திரன் நினைக்கிறேன், பாராமச்சந்திரன் தனியாக, மூப்பனார் தலைமையிலான இந்திரா காங்கிரஸ் தனியாக, கருணாநிதி தனியாக, எம்ஜிஆர் தனியாக. இப்படி போகும்பொழுது 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில் மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வாக்கு பிளவு ஏற்படுது. 26% என்னமோ இவர் கருணாநிதி ஜெயிக்கிறாரு, 33% என்னமோ இவர் அதிமுக வருது. அதில் 30% வந்து அந்த திமுகவோட ஓட்டை பிரிக்கிறார், சரி பாதியாக பிரித்து இவர் வந்துடுறார். ஸோ எம்ஜிஆர் ஃபார்ம்ஸ் தி கவர்மெண்ட். அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஃபார்முலாவை திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு பார்க்குறாங்க காங்கிரஸ். இதே ஃபார்முலாவை நம்ம மீண்டும் ரிப்பீட் பண்ணணும். அப்போ இப்போ ரிப்பீட் பண்ணணும்னா இப்போ நீங்கள் எம்ஜிஆர் இருக்கிற இடத்துல அவங்க விஜயை பொருத்தி பார்க்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ காங்கிரஸ் பேக் பண்ணிச்சுனாக்கா விஜயால் அதே மாதிரி ரிப்பீட் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களோட எண்ண ஓட்டம். அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, எம்ஜிஆருக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது, திமுகவை சரிபாதியாக பிளந்து அவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணார். வேற இங்கே வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தது, அதுக்கப்புறம் அது மக்கள் மன்றமாக மாறியது, அதாவது மக்கள் சேவை செய்யக்கூடிய மன்றமாக மாறியது, இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியாக அது மாறி இருக்குது. இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. சரியா? ஸோ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இன்னும் இட் இஸ் நாட் தேர்.
இங்கே தான் வந்து காங்கிரஸில் 2 தரப்பு யோசனைகள் இருக்குது. ஏன்னா திமுகவோடய நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. பிரச்சனை என்னென்னா திமுகவுடைய காங்கிரஸ் உறவு இருக்கு இல்லையா, இது காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் கை கொடுக்குது. நார்த்து முழுக்க வாஷ் அவுட். இதை ஏதாவது ஒன்று பேசிடுறான், சனாதனம் கினாதனம்னு எதையாவது ஒன்று பேசிடுறான். இவன் பேசுகிறது அங்கே அது பெரிய அளவில் அது பிரதிபலிக்குது. பெரிய அளவில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அவனுக்கு நார்த்தில். சரியா? அப்போ இதை ஏன் நம்ம சுமக்கணும் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரியில் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் தாங்க அங்கே இருக்குது. ஏன் தமிழ்நாடு ஒரு டர்ஃப் வேறு, புதுச்சேரின்னு எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. அதே காங்கிரஸ் தான். சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து என்ஆர் காங்கிரஸ் வந்துட்டதுனால காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி போகிறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவு பண்ணது பெரிய தப்பு காங்கிரஸ் பண்ணுது. ஏன்னா காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் இவன் வாங்கிட்டான் கேட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 இடமும் 4 இடத்துலையும் அவன் நிற்கிறான். யார்? திமுக ஜெயிச்சிட்டான் எம்எல்ஏ. காங்கிரஸ் 2 இடம் தான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா நான் தான் பெரிய கட்சின்னு தான். திமுக நீ தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, நீ எப்படி பாண்டிச்சேரியில் பெரிய கட்சி ஆக முடியும்? நான் தான் பெரிய கட்சி, நீ எனக்கு இது பண்ணு அப்படின்றான். இப்போ அவங்களுடைய கேள்வி என்ன வருதுன்னா, இப்படி எல்லா இடத்துல நம்ம இழந்துகிட்டே வரோம். 2006 2011 எத்தனை இது வச்சுருந்தாங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வச்சுருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா அந்த கவர்மெண்ட் அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தானே அது. அப்போவே ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்கணும். அப்போ என்ன பண்ணீங்க? மத்தியில் வந்து ஆட்சியில் பங்கு, மாநிலத்தில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டீங்க. எவ்வளோ நாளைக்கு தான் நாங்கள் வந்து திரும்பி உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து நாங்கள் வந்து உங்களை நீங்கள் ஆண்டுக்கிட்டு இருப்பீங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோமா? சில பேர் இந்த மாதிரி ஏமாற்ற வருவான், அந்த ஆள் வந்து பணத்தை வாங்கிட்டு அவளுக்கு ஜாலரா அடிச்சுட்டு போவாப்புல, கூட இந்த பீட்டர் அல்ஃபோன்ஸு இன்னொரு 4-5 பேர் மாதிரி அல்லு சில்லறைங்கெல்லாம் வரும். இதுதான் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது காங்கிரஸ் உடைய தலைவர்களுடைய எண்ண ஓட்டம், தலைவர்களை விட தொண்டர்களுடைய எண்ண ஓட்டம். அடுத்து பாருங்க கிஷோர், ஆக்சுவலி என்னென்னா இதில் வந்து காங்கிரஸ் இப்போ தான் அடுத்த கேள்வியும், அது நீங்கள் இப்போ எக்ஸ்பிளேஷன் இப்போ பெருசாகவே கொடுத்துட்டீங்க. அது பரசுராமன் அப்படின்றவர், வணக்கம் கிஷோர், பல வருடங்களுக்கு பிறகு உங்களுடன் பேச ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. என் கேள்வி, ஒரு முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினராக, பாவம், தமிழக காங்கிரஸின் தற்போதைய செயல்பாடுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த கட்சி தமிழகத்தில் இனி தேருமா தேராதா? காங்கிரஸோடைய பேசிஸே வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து மகாராஷ்டிராவில் வந்து ரெஜிஸ்டர் ஆன பார்ட்டி ஏஓஹியூம் அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸோட அடித்தளம் வந்து இங்கே தான், மெட்ராஸில் தான் அது உருவாச்சு. அனிபெசன்ட் அம்மையார் வந்து அவங்களுடைய தியோசாபிக்கல் சொசைட்டிலேருந்து தான் அந்த எண்ண ஓட்டமே, அந்த கருத்து உருவாகுது. அந்த கருத்து உருவாகி அதுக்கப்புறம் அது வந்து அதற்கு ஒரு 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 ஆர்கனைசேஷனல் வடிவம் கொடுத்ததுனால மெட்ராஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். அண்ட் ஒவ்வொரு காங்கிரஸோடைய செஷனும் பார்த்தீங்கன்னா, நான் சுதந்திர காலத்திலேருந்து, நான் சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு காங்கிரஸோடைய செஷனும் இங்கே நடந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் செஷன்லாம் இங்கே நடந்திருக்கு. காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பி இங்கே வந்தபோது, நான் சொல்கிறது 1919 நினைக்கிறேன், அந்த காலகட்டங்களில் அவர் திரும்பி வந்த காலகட்டங்களில் அவர் முதல்ல ராஜாஜி இங்கே தான் கூட்டு வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். சரியா? இப்படி ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸுக்கு இங்கே வந்து ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கு இருக்குது பேஸ். இன்னொன்று, மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸை நம்புகிறார்கள். சரி, அதனால தான் இப்போ திமுக வந்து காங்கிரஸை விரும்பி காங்கிரஸோட பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, காங்கிரஸ் இல்லைன்னா அந்த மைனாரிட்டி வாக்குகள் போய்விடும் என்ற பயத்தினால தான் அவங்க வந்து காங்கிரஸோட அவங்க இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் செய்ய வேண்டியது என்னென்னா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் தலையாட்டி பொம்மையாக ஆட்சியாளர்கள் யாராவது இருக்கட்டும், மூப்பனார் வாழப்பாடி ராமமூர்த்தி போன்ற தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க என்ன கருணாநிதி என்ன சொன்னாலும் மூப்பனார் தலையாட்டிட்டு போனாரா? சில ஜெயலலிதா என்ன சொன்னாலும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் மூப்பனாரும் தலையாட்டிட்டு போனாங்களா? இல்லை, அப்படி இருந்தது கிடையாது. நீங்கள் அப்படி மாற்றிட்டாங்க. எப்போ மாற்றினாங்கன்னா 2004 அப்புறம் அப்படி மாறிடுச்சு. எப்போ மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து அதில் வந்து திமுக இடம் பிடிச்சதோ அப்பொழுதுலேருந்தே இது மாதிரி மாற்றிட்டாங்க. EVK இளங்கோவன் இப்போ குரல் விட்டுட்டு இருப்பார், அவரையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஊதி பெரிதாக்கும் வித்வான் அப்படின்ட்டார் கருணாநிதியை. அது வந்து காங்கிரஸோடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அவர் அப்படி பேசிட்டார். அதை அப்படியே இவங்க ஊதி பெரிதாக்கி சாதியரோட கண்ணோட்டத்தில் அவர் பேசியிருக்காருன்னு கொண்டு வந்து அவர் வந்து இந்த கோல்மால்புரத்துக்கு போய் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவர் தள்ளினாங்க.
சரியா? ஸோ அதுக்கப்புறம் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு கடைந்து எடுத்த திமுக அடிமையாக மாறிட்டார் அவருடைய கடைசி காலத்தில். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு கட்சி தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல இன்னொரு கட்சிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி இந்த கட்சி வளரும்? எவன் மதிப்பான் இந்த கட்சி? கடைசியாக மக்கள் நீதி மையம் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். மக்கள் நீதி மையம். நீதி மையம் மிச்சம் மீதி சொத்தம் மக்கள் மீதி மையமா? கிஷோர், உங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் வேற லெவலில். அன்னைக்கும் அப்படி தான் முதல்வரை வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னால் மேன் ஆஃப் ஸ்டீல்ஸ் குசும்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமதன் அலைஸ் மதன், வணக்கம். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு புதுமுகங்களையும் இளைஞர்களையும் வேட்பாளராக எடப்பாடியார் தேர்வு செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, வாரிசு அடிப்படையில் தேர்வு இருக்கக்கூடாது என்று அம்மா பாணியில் அது நடக்குமா? இதுவும் வெற்றிக்கு பெரிய யுக்தியாக அமையலாம். சரி, நீங்கள் அரசியல் கட்சியிலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒருத்தர் கட்சியிலேயே பயணிக்கிறாருன்னு வைங்க. சரி, அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா வீட்டில் வந்து அரசியல்வாதிகள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வராங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு அரசியலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க தங்களை அரசியல் நுழைத்து கொண்டு அவங்க வராங்கன்னா தவிர்க்க முடியாததாயிடும். சரியா? அட் த சேம் டைம் இன்னாருடைய மகன் என்பதனாலே நான் பதவி கொடுப்பேன் அப்படின்னு கொண்டு வந்து நீங்கள் திணிக்கிறீங்க இல்லையா? அங்கே தான் பிரச்சனை. அதாவது வாரிசுகள் அரசியல் வருவது தவறு கிடையாது. ஆனால் வாரிசுக்காகவே அரசியலை ஏற்படுத்த முனைவது தான் தவறு. புரியுது புரிஞ்சுக்காது. அதனால அப்படி பார்க்கும்போது ப்ளஸ் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அவருடைய நிறுவன தலைவராக கருதப்படுகின்ற புரட்சித்தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அல்லது செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இப்போ எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அவங்க குடும்பத்தையும் நிறைய யாரையும் அவங்க வந்து திணிச்சது கிடையாது. ஸோ தலைமைன்னு வரும்பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு வாரிசு அப்படின்றத விரும்ப மாட்டாங்க. கட்சியே விரும்பாது. கட்சியோட நேச்சர், கட்சியோட டிஎன்ஏ அதை விரும்புறது கிடையாது. சரியா? அண்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படின்றதுல வந்து என்ன ஒரு பெரிய சவால் என்ன இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே ஒரு கிளைக்கழகத்திலிருந்து வந்தவர். ஸோ அவருக்கு இருந்த மிகப்பெரிய சவால் என்னென்னா, ஏன் எங்களை மாதிரி வந்ததானே. இப்போ இன்றைக்கி கூட செங்கோட்டையன் ஏதோ ஒரு பேட்டியில் பார்த்தேன் நான். செங்கோட்டையன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் சொல்கிறார், அவர் தாவைக்காவில் போய் சேர்ந்தது எதுக்காக அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சொல்கிறார். என்னென்னா, என்னால் வளர்க்கப்பட்டு என்னால் கொண்டு வரப்பட்டு இந்த கட்சியில் கொண்டு வரப்பட்டு என்னால் வளர்க்கப்பட்டவரே என்னை கட்சியிலிருந்து நீக்கியதனால் அப்படின்ற ஒரு இதை போடுறார். அதாவது அவர் ஆழ் மனத்தில் இதுதான் இருந்திருக்கு. சரியா? இப்போது சமகாலத்தில் அவரோட வளர்ந்தவர், அவரை விட ஒரு சீனியர் பொசிஷனில் இருந்தவர், அவருக்கு மேலே இவர் பொதுச் செயலராக வந்துட்டாருன்றது அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்காரு. அதனால தான் அவர் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருக்காரு, குடசல் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கு. இப்போ இதை கடந்து பழையவர்களை கடத்தி புதியவர்களை புகுத்துறது இருக்கு இல்லையா? புகுத்தும் போது என்ன ஆகும்னா, அது இப்படி என்ன நீ ஓரம் கட்டுறியா இப்படின்னு கட்சிக்குள்ளேயே ஒரு இது ஆரம்பிக்கும். இப்போ தான் அவர் அப்சல்யூட் கண்ட்ரோல் எடுக்கிறார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ குடசல்கள் அதெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லாமல் இப்போ கையில் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் புதியவர்களுக்கு வாய்ப்பு. ஆனால் இதுக்கப்புறம் சொல்கிறேன், இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்றது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வந்து கட்சிக்குள்ளே வந்து இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத வந்து அதை ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாகவே எடுத்து ப்ரையாரிட்டியாகவே எடுத்து தான் கொண்டு போவார்ன்றது எனக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா திமுக அதிமுகவுடைய இன்னைக்கு சந்திக்கிற மிகப்பெரிய சவால் அவங்க ரெண்டு பேருமே என்னென்னா, இளைஞர்கள் மத்தியில் வந்து அந்த கனெக்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது தான். இப்போ ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்து, பராசக்தின்னு ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்து அது இளைஞர்கள்கிட்ட ஒரு கனெக்டை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் இப்போ நீ அவைகளுக்குள்ளே நீ ரோலை கொடுக்கணும். நீ உங்கள் கட்சியில் முழுக்க பெருசுங்களை வச்சுக்கிட்டு இந்த ஏரியாவுக்கு இந்த பெருசு தான் மாவட்ட செயலாளர், அந்த ஏரியாவுக்கு அந்த பெருசு தான் மாவட்ட செயலாளர், இந்த மாவட்ட செயலாளர் நீ தாண்டி அவன் எதுவுமே அரசியல் பண்ண முடியாதுன்னு அவன் ஏன் அரசியல் கட்சி வரணும்? இளைஞரணி மாவட்ட செயலாளர் யார் தெரியும்ல இதுக்கு முன்னாடி? ஸ்டாலின் அவர்கள் 60 வயசில். அதுதாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன ஆயிடுதுன்னா, இதெல்லாம் பெருந்தலைகள் உட்காந்துக்கிட்டு நீ வழியே விட மாட்டேன். அவ்வளோ இளைஞர்கள் தான் நான். அப்போ என்ன ஆகிடும், நீங்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா பொன்முடி தான் உட்காந்துருப்பாரு விழுப்புரத்தில் இளைஞர். சரியா? இது மாதிரி இது திமுகக்கு மட்டும் இல்லை,
அதிமுகவுக்கும் பொருந்தும். பொருந்தும். சரியா? Correct. அப்போ Correct. அப்போ என்னன்னா இந்த இளைஞர்கள் உள்ள பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு வேற ஒரு கட்சியில் எனக்கு பிரதிநிதித்துவம் இருக்கோ இருக்கு, அங்க நான் போயிடுவான். அங்கே போறேன்னா போவோம். ஆப்வியஸ்லி. வெல் ஸோ சார், வெல் சார். அதனால அதிமுகவும் இதை கையில் எடுத்து இந்த தேர்தல் முடிந்த உடனே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். நிறைய ரைட். அது தேர்தலையும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புறேன். சூப்பர். பொறுத்திருந்து பார்ப்போம். வெங்கட் சுப்பிரமணி என்பவர் ஒட்டகத்திற்கு பூஜை செய்வதன் மூலம் இஸ்லாமிய மக்களின் வாக்குகளை மொத்தமாக பெற்றுவிடலாம் என்று யாராவது ஒரு ஜோசியக்காரன் சொல்லி இருக்கலாம் என நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை அவங்க ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணது வந்து இஸ்லாமியர்களுக்கெல்லாம் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு தான் இவர் தான் அவர் வீட்டுக்காரர் தான் அப்படி கஞ்சி குடிச்சுன்னு இருக்காரு ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு. அதனால அதுக்கு இவங்க போகணும்னு அவசியம் கிடையாது. இவங்க டிபார்ட்மெண்ட் அது கிடையாது. இவங்க டிபார்ட்மெண்ட் வந்து இந்துக்களுடைய வாக்குகளை எப்படி கவருவது அப்படின்னு. இந்த ஒட்டகம்ன்றது என்னன்னா தோஷம் கீஷம் ஏதாவது இருந்ததுன்னா அதை பரிகாரம் பாவம் தான். அவங்க இந்த நொடிக்கு ஒரு பாவம் பண்ணிட்டு இருக்காங்களே. அதனால இதுக்கு வந்து அந்த இவங்க பண்ணுற பாவத்தோடைய கணக்கு எவ்வளோ பெருசாக போகுதோ அந்த அவங்க செய்கிற பரிகாரத்துடைய அந்த அனிமல்ஸோடைய பெருசாக போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அணில் ஆரம்பிச்சு ஒட்டகம் வரைக்கும் வந்துருச்சு. ஒட்டகம் வரைக்கும் போகும், ஒட்டகத்துக்கு மேலேயும் போகும். டைனாசர் இருந்தால் அதுவும் போகலாம். ஏன்னா அந்த அவ்வளோ அளவுக்கு பாவம் பண்ணியிருக்காங்க இவங்க. இல்லைடா அனிமல்ஸ் வளர்ந்துக்கிட்டே போகுது, பாவம் முட்டையெல்லாம் வளர்ந்துட்டே போகுது அப்படின்னு. அடுத்து மகேந்திரன் அப்படின்றவர் உங்களை கவர்ந்த புத்தகங்கள் எவை? அரசியல், வாழ்வியல், ஆன்மீகம், தத்துவம், வரலாறு போன்ற உங்களின் வாழ்க்கையின் போக்கை மாற்றி இந்த கணத்திற்கு விட்ட நிகழ்வு அல்லது பொறி எது? இல்லை புத்தகங்கள்னு புத்தகங்களை பற்றி நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து அந்த அந்த பழக்கம் உண்டு. எங்கள் வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 11th Avenue அசோக் நகரில் தான் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஒன்று இருக்கும். இப்பவும் இருக்குது. ஸோ என்னோடய வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அது அவ்வளோ தூரம் போகிறதே பெரிய விஷயம். அப்போல்லாம் வீட்டு விட்டு வெளியில் விட மாட்டாங்க. அப்போ அங்கேருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வருதுன்றது தான் என்னோடய மிகப்பெரிய ரெக்ரியேஷனு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியில் போனால் ஹோட்டல் இருக்குது, இறக்கி விழுந்தா. அப்போல்லாம் அசோக் நகரில் ஹோட்டலே கிடையாது. மிஞ்சி போனால் அசோக் பிள்ளை வரைக்கும் வரணும். அங்கே ஆச்சாரியா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அதுக்கு வரணும். சரியா? அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ இருந்த ரெக்ரியேஷனே இதுதான். ஒன்று பக்கத்தில் எதிர இருக்க பசங்களோட விளையாடுறது, இல்லைன்னா லைப்ரரிக்கு போகிறது. இவ்வளோதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான், ரெஸ்ட்ரிக்டட் ரெக்ரியேஷன்ஸ் தான் நமக்கு. அப்போல்லாம் டிவி முழு நேரம்லாம் ஓடிட்டுலாம் ஒன்று தூர்தர்ஷன் தானே. அதனால ஒன்றும் பெருசாக இது கிடையாது. ஸோ என்ன பண்ணுவோம்னா ரெக்ரியேஷன் தேடி போகிறதுனால லைப்ரரிக்கு போய் உட்காந்து லைப்ரரியில் நிறைய புக்ஸ் படிப்பேன். அப்போலேருந்தே எனக்கு அந்த புக்ஸ் படிக்கிற இது உண்டு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு புக்ஸ் எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா, ஒரு புக் அப்படின்றது வந்து ஐ டோன்ட் கோ பை டைட்டில், ஆத்தர் இதெல்லாம் நான் போக மாட்டேன். ரேண்டமாக ஒரு புக்கு பார்க்குறேன்னு வைங்களேன், அந்த புக்குக்குள்ளே அந்த புக்கை எப்படி பார்ப்பேன்னா இந்த நபரோட அது யாராவது இருக்கட்டும் ஆத்தர், அவருடைய பார்வையில் அந்த அந்த உலகத்தை எப்படி அவர் அணுகிறார் அப்படின்ட்டு. அதாவது அவருடைய இட்ஸ் லைக் அவருடைய ஒரு ஜன்னல் மாதிரி, அவருடைய கண்கள் வழியாக எப்படி பார்க்குற மாதிரி தான் அது. சரியா? ஸோ அவரோட இதில் நம்ம பார்க்குறோம், எட்டி பார்க்குறோம். ஸோ அதனால இந்த ஆத்தரை இப்படி இவரை மட்டும்தான் நான் படிப்பேன், அவரை நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையுமே எல்லாருடைய இது அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோன்னா கலைஞர் எழுதுன புக்கையும் ஸ்டாலின் அவங்க எழுதுன புக்கையும் நெஞ்சுக்கு நீதியெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்புறம் நம்ம அப்படி பார்த்தா படிக்க முடியாது. நெஞ்சுக்கு வீதியை படிச்சிருக்கேன். இது கமிஷனர் ஆஃபீஸ் போவோம்ல, இது நம்ம கொடுத்துனே இருப்பாங்களே, 2 வாரத்துக்கு முன்னாடி சம்மன் கொடுத்துட்டு இருப்பாங்களே, அங்கே போனேன்னாக்கா இதே பேர் தானே, எதிரியே வந்து ஈவேரா தேடல். அதுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே இது இருக்கும், லைப்ரரி இருக்கும். லைப்ரரினா லைப்ரரி கிடையாது, புக் ஷாப் இருக்கும். அங்கே போய் அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி ஈவேரா என்னென்ன சொல்லியிருக்காருன்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க, இந்த புக்கெல்லாம் ஏன் நீ வச்சிருக்காருன்னு. அப்படி கிடையாது, என்ன சொல்கிறாருன்றது தெரிஞ்சுப்போம். லெட் அஸ் நோ வாட் இஸ் எஸ். ஸோ புக்ஸ் அப்படின்றது வந்து ஐ டோன்ட் கோ பை எனி ஜானர், எனி புக். அதுலேருந்து நமக்கு நிறைய எடுத்துக்கலாம். புரிஞ்சிச்சு. அடுத்து மருதன் அப்படின்றவர் சார், அவர் நிறைய கேட்டிருக்காரு கிஷோர் சார். நம்ம வருவோம். தமிழ்நாடு நான் மொத்தமாக சொல்லிடுறேன், 5 கேள்வி கேட்டிருக்காரு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு தமிழ்நாட்டின் அப்பா சுடலை சொல்கிறாரு. உண்மையில் யாரிடம், யாருக்காக, எதற்காக, எப்படி போராடுகிறார்? உங்கள் பாணியில் பதில் ப்ளீஸ். சரியா? சொல்லின் செல்வர் தமிழ் வித்வான் மகன் சுடலையின் பேச்சாற்றல் குறித்து நீங்கள் வியந்த விஷயம் எது? கருணாநிதி தமிழுக்காகவும் தமிழகத்திற்காகவும் செய்த மிகப்பெரிய தியாகம் எது? ஓகேவா?
அதுக்கப்புறம் கருணாநிதி கைது சம்பவத்தின் போது நடந்த உணர்ச்சிகரமான சம்பவம் ஏதும் நினைவுக்கு வருகிறதா பகிருங்கள் ப்ளீஸ். கருணாநிதி சுடலை, சின்னது, துன்பநிதி இவர்களை பற்றி பாசிட்டிவாக ஏதாவது சொல்லுங்க. அவ்வளோதான். 5 கேள்வி மறுதல். இந்த கடைசி கேள்வி தான் ரொம்ப சவாலான கேள்வி. முதல்ல இருப்போம். அதாவது தமிழ்நாடு போராடும் அப்படின்னா ஏதோ வெள்ளைக்கொடையை வச்சுக்கிட்டா நீ என்ன போராட போற? நீ என்ன போராடி இருக்க? நீங்கள் வந்து தமிழ்நாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. இது வேற எந்த மாநில கட்சிக்குமே கிடைக்கப்பெறாத ஒரு வாய்ப்பு. அது என்னன்னாக்கா 96 நரசிம்மராவ் கவர்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குஜராத் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், தேவேகவுடா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இவ பேர்னா மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், வாஜ்பாய் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா கவர்மெண்ட்லேயுமே வந்து பங்கு பெற்றது திமுக. சரியா? நீங்கள் இப்போ பொழுதாவது போராட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு போராட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா உங்களுடைய தயவில் தான் அந்த அரசாங்கங்களே நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுதெல்லாம் நீங்கள் எதையுமே செய்யாமல் நீங்கள் மாநில உரிமையை பற்றி பேசுகிறீங்க, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு பேசுகிறீங்க. இது எதுக்குமே நீங்கள் முயற்சி அப்போ எடுக்கலை. நீங்கள் முயற்சி எடுத்திருந்தால் கூட நீங்கள் முயற்சி எடுத்தீங்க, அது வெற்றி பெறலைன்னு சொல்லலாம். முயற்சியே எடுக்கலை. அதெல்லாம் எடுக்காமல் இப்பொழுது வந்து நீ வந்து நாங்கள் போராடுவோம்னா எதற்கு நீ போராடுற? உதாரணத்துக்கு அமலாக்கத்துறை இடி வந்து தொட்டுப்பார், சீண்டிப்பார்னு இவர் வந்து இன்றைக்கி வந்து சவால் விட்டார் இல்லையா? இடிக்கு வந்து இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறது, பழிவாங்கும் நோக்குடன் இடி நடந்து கொள்ளலாம் என்று அந்த சட்டத்தை வலிமைப்படுத்தியது யார்? யூபிஏ கவர்மெண்ட்டில் உன் சிதம்பரம் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் அதை பலப்படுத்துறீங்க. நீங்கள் அதை தவறாக பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. அது ஏன் நீங்கள் அந்த வலிமையை கொடுத்தீங்க? தவறாக பயன்படுத்துறது தான் நீங்கள் கொடுத்தீங்க. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். பிஎம்எல்ஏவை நீங்கள் ஏன் பலப்படுத்தினீங்க நீங்கள் இந்த இடத்துல? அது இப்போ இது எல்லாமே இவங்க செஞ்சுருவாங்களாம். நீட் அறிமுகப்படுத்தியது இவர்கள். சரியா? இப்படி ஒன்றுத்தையும் இவர்கள் ஜிஎஸ்டி அப்படின்றத கொண்டு வந்தது, ப்ரப்போசலாக கொண்டு வந்தது இவர்கள். சரியா? இப்போ எல்லாத்தையும் இவங்க கொண்டு வந்துடுவாங்களாம். மீத்தேனை வந்து இவங்க கொண்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களே வந்து அதை எடுக்கிறதுக்கு போராடுவோம் அப்படின்பாங்களாம். இது மாதிரி ஒன்றுத்தையும் இவர்கள் செய்துவிட்டு, அல்லது இவர்களுக்கு இதையெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பை போராட்டமே இல்லாமல் நீங்கள் செஞ்சுக்கலாமே. போராட்டமே இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கலாமே. ஏன்னா உங்களுடைய தயவில் தான் அரசாங்கமே செயல்பட்டு கொண்டிருக்கு. அடுத்து இவங்க ஆட்சியிலேருந்து இறங்கினோடனே ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணுவாங்க? மது ஒழிக்கணும், பரத்தூரில் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லி கொடியை பிடிப்பாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த இவங்களுக்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டம்னு கொடுத்தாங்க. எங்கே அமல்படுத்தினாங்க? சொல்லியிருக்காங்க. அரசாணையே வரலைங்க இன்னும். சொல்லியிருக்காங்க. அது எப்போலேருந்து வரப்போதான்? ஜனவரி 2017 அமல்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீ ஆட்சி இருக்க போகிறதில்ல. ஜனவரி 2027. ஜனவரி 2027 அமல்படுத்தலாம் அப்படின்னு நீ ஆட்சியில் இருக்க போகிறதில்ல. யாரோ வந்து அவன் சுமக்கட்டும். இதுதான் நம்மளுடைய எண்ணம் மாட்டோம். உண்மையாக தான். நீ வந்து இவர் ஸ்டாலினுடைய செயல்பாடு எல்லாமே எப்படின்னா, அந்த மலையை தூக்கி என் முதுகு மேலே வை, நான் சுமக்கிறேன் அப்படின்ற மாதிரி. யார் அந்த மலையை தூக்குறது? ஏதோ ஒரு படத்தில் வருவாங்க. அதுதான் செந்தில் காமெடி மாதிரி தான் அது. யாராவது தூக்கி வைக்கமா சீக்கிரம். அடுத்து சொல்லின் செல்வர், தமிழ் வித்வான் மகன் சுடலையின் பேச்சாற்றல் குறித்து நீங்கள் என்னங்க சொல்கிறது? இருக்க மாதிரி சீக்கிரம் ஏதாவது திக்கா வந்து கோர்வையாக ஏதாவது திக்கா அவன் பேசுறதில்ல. இருக்க மாதிரி சிரிக்கிறான். அவனே ஒரு வரியில் ஏதோ ஒன்று பேசுகிறான். இது எனக்கு ஒன்றுமே புரியல. இவெல்லாம் ஒரு துணை முதலமைச்சர், நாளைக்கு இவெல்லாம் முதலமைச்சர் அவர் வருவான். என்ன வருவாரா? இது வேணா ஸ்டாலினே வரும்போது இவன் வர முடியாத கொடுமையை நடக்கணுமா? கருணாநிதி தமிழுக்காகவும் தமிழகத்திற்காகவும் செய்த மிகப்பெரிய தியாகம் இது. அது சொல்லிட்டாரு துரைமுருகன். என்ன சொன்னாரு? கருணாநிதி வந்து முதலிரவையே தியாகம் செய்தார். முதலிரவையே? இதெல்லாம் ஒரு தியாகமா அப்படின்னு சொன்னாருங்க. துரைமுருகன் சொன்னாருங்க. என்னையே கேட்குறீங்க? நீங்க அன்னைக்கு நைட்ல தியாகம் செஞ்சாருன்னு சொல்லுங்க, ஓகேவா? என்கிட்ட அவர் சொன்ன முதலிரவுன்னு சொல்லாதீங்க, தவறு அது. அவர் வந்து துரைமுருகன் சொன்னதை நான் சொல்கிறேன். முதலிரவு தியாகம் செய்தார். ஐயோ, இது நான் வரலப்பா. கருணாநிதி கைது சம்பவத்தின் போது நடந்த உணர்ச்சிகரமான சம்பவம் எதுவும் நினைவுகள் வருகிறதா? பகிருங்கள் ப்ளீஸ்.
கருணாநிதி கைது சம்பவத்தின் போது கருணாநிதி கைது என்பது அதான். உணர்ச்சிகரமான சம்பவம் எதுவும் நினைவுக்கு உங்களுக்கு வருதா? ஐயோ கொள்றாங்களே, அதை எதிர்பார்க்கற போல. அது ஐயோ கொள்றாங்கன்னா ஊரே பார்த்தது. அது என்ன பெரிய காமெடி இருக்குன்னா, இந்த பக்கம் ஜெயா டிவி, இந்த பக்கம் சன் டிவி, இந்த பக்கம் ஐயோ கொள்றாங்களே அப்படின்ட்டு, இந்த பக்கம் கருணாநிதி ஹி 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 இந்த பக்கம் வரா மாதிரி ரெண்டும் ஓடிட்டு இருக்கோம். சரியான காமெடியா இருக்கும். அப்போ அப்படியா? இவங்க இந்த பக்கம் காமிப்பாங்க, ஐயோ கலைஞர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ ஓடுறாங்க, ஐயோ இந்த பக்கம் ஓடும், இழவு விடு மாதிரி ஓடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காமெடி டைம் மாதிரி ஜெயா டிவியில சிரிச்சுக்கிட்டே வராரு அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே வர்றாரு. கருணாநிதி சுடலை, சின்னது, துன்பநிதி இவர்களை பற்றி பாசிட்டிவ் அதை சொல்லுங்க சார். கருணாநிதியை பற்றி பாசிட்டிவாக சொல்லணும்னாக்க அவர் இறந்துட்டார். அதனால நீலாம் மனுஷனே தெரியுமா? எப்படி தோணுது உங்களுக்குலாம்? இவங்க எப்பெல்லாம் பேசுறீங்க சார்? என்ன சார் இது? என்னை பற்றி பாசிட்டிவ் சொல்லியாச்சு. ஸ்டாலினை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் திறக்க போறார். எதை அவர் திறக்க போறாருன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். திறக்க போறாரு. சரி, அடுத்து யாரு? உதயநிதி. உதயநிதியை பற்றி பாசிட்டிவாக சொல்லணும்னா இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டான். துன்பநிதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் அரசியல் வரல, அதுதான் பாசிட்டிவ். இது வரைக்கும் அவரால் எந்த ஆபத்தும் இல்லை. அவனால இது வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு இல்லை. வேற என்ன இந்த குடும்பத்தால ஆபத்து இல்லாமல் இருக்கணுமா? ஆனா நமக்கு தெரிஞ்சு வரல, அதனால பாசிட்டிவ். அடுத்து விக்னேஷ்ன்றவர். வணக்கம் சார், இது விக்னேஷ். எனக்கு அரசியல் பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் கிஷோர் சாரை நான் ஃபாலோ பண்ணுறேன். அவருடைய அருமையான ஆங்கில எழுத்து திறமையும் அவருடைய அற்புதமான பேச்சும் அவருக்கு இருக்குது. அவரை மாதிரி ஒருத்தர் ஆங்கிலத்தில் எப்படி தேர்ச்சி பெறணும்னு எனக்கு புரியல. அப்படின்னா பயணமாக எழுதிங்களா? என்ன சொல்கிறாரு? உங்களை பற்றி புகழ்றாரு பேசிக்காக. அதான் அதை கொஸ்டினாக வைக்கல. லைக் இங்கிலீஷ் ஆல்சோ. ஐ சார், திஸ் இஸ் விக்னேஷ். ஐ டோன்ட் நோ நத்திங் அபவுட் பாலிடிக்ஸ், பட் ஐ டூ ஃபாலோ கிஷோர் சார் for his marvelous speech with an superb English writing skills. Need to know like how to master English like him. See, ஆங்கிலம் வந்து எழுத கற்றுக்கிறது அப்படின்றது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தாலே, அது முக்கியமாக பேப்பர்ஸ் லைக் ஹிந்துவில் சொல்கிற கருத்துக்களை நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அவங்களுடைய சித்தாந்தத்தில் நமக்கு உடன்பாடு, ரைட்டப்ஸ் will be good. அவங்களுடைய லாங்குவேஜ் இட்ஸ் வெரி அவங்க ஸ்டாண்டர்ட், அதாவது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது அந்த லாங்குவேஜை பொறுத்து, நாட் டாக்கிங் அபவுட் தேர் கண்டென்ட் கிடையாது, எடிட்டோரியல் பாலிசி எல்லாம் வச்சுருங்க. பட் அஸ் அ பேப்பர் அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து இட்ஸ் வெரி குட். டைம்ஸ் ஆஃப் இந்தியா டு சம் எக்ஸ்டென்ட், பட் இது ரொம்ப ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய படித்தாலே உங்களுக்கு அதோடைய ப்ரொஃபிஷியன்சி வந்துடும். கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணணும். கன்சிஸ்டன்ட் அப்படின்றதோட ஒரு ஹேபிட்டாகவே நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கனாலே அது அப்படியே உங்களுக்கு கூடவே அது வந்துடும். ரைட், இதுதான் டிப்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க, ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அடுத்து சக்தி குமார். வணக்கம் அண்ணா, நீங்கள் உங்கள் வீடியோக்களில் அடிக்கடி வந்து கருணாநிதி தனம்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்னென்னா அர்த்தம்? கேட் மருத்தனம், முளை மருத்தனம், எது வேணா ஃபில் பண்ணிக்கலாம். என்னென்ன திருட்டுத்தனம் இருக்கோ, அயோக்கியத்தனம் இருக்கோ, அது அத்தனையும் சேர்த்து அப்படியே சம்மரைஸ் பண்ணிங்க, அது கருணாநிதி தான். ஓகே, அதை நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம், டு எனி எக்ஸ்ட்ரீம் இல்லையா? ரைட்டு. அடுத்தபடியாக ஆதித்யன் அப்படின்றவர். அண்ணா, உதய் வெர்சஸ் விஜய் போட்டியில் விஜய் தான் வெற்றி பெறுவார் என்ற நிலையில் ஸ்டாலினுக்கு பதிலாக உதய்க்காக திமுக பிரச்சாரம் செய்வது பற்றி உங்கள் கருத்து என்ன? திமுகவுக்கு வேறு வழி இல்லை, திராவிட மாப்பிள்ளைகளை திமுகவை கைப்பற்றுவது பற்றி என்ன? அதாவது உதய் வெர்சஸ் விஜய் அப்படின்னு நான் அதை பார்க்கல. ஓகே. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியிலேருந்து அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது அவருடைய எண்ண ஓட்டமாக இருக்குது, அவருடைய விருப்பமாக இருக்குது. அது யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம், நாட்டின் முதலமைச்சராக யார் வேணாலும் ஆகலாம். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் போட்டிடலாம், யார் வேணாலும் ஆகலாம், தப்பு கிடையாது. ஓகே. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியல் விரும்பி நான் அரசியலுக்குள் வர வேண்டும்னு வரலையே.
அவரே சொல்றாரு, திணிக்கப்படுறாரு. சரியா? சரி, வந்ததுக்கு அப்புறமாவது அவர் அரசியல் முழு நேரம் செய்தாரானா? இல்லை. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த காலத்திலேயே அவர் முழு நேர வேலை என்னவா இருந்தது? ஒவ்வொரு படத்தையும் பார்த்துக்கிட்டு ரெட் ஜெயண்ட்டுக்கு எதாவது நம்ம விநியோகத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கு தியேட்டர்களை யார் யாருக்கு வழங்கலாம் அப்படின்றதான் அவர் முழு நேர வேலையாக பார்த்துட்டு இருந்தார். துணை முதலமைச்சராக அவர் ஆக்கும் பொழுது தான் இந்த கண்டிஷனாக அவங்க அப்பா போடுறாப்புல அப்படின்னு நமக்கு தெரிய வருது. நீ இதே பார்த்துட்டு இருந்தா கஷ்டம், அப்போது நான் இதையே பார்க்குறேன், பட் அதிகாரப்பூர்வமும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஜெயண்ட்லேருந்து இவர் விலகுவதாக ஒரு நாடகம். சரியா? இதுதான் நடந்திருக்கு. அப்போது ஆல் அலாங் இஸ் நெவர் சீரியஸ் அபவுட் இட். விஜய் வந்து ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஒரு திரைத்துறையில் ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு என்னதான் அவங்க அப்பா வந்து ஒரு 10 படத்துக்கோ 15 படத்துக்கோ ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் அவருக்கு துணை இருந்திருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் தானே போராடினார். ஹி ஒன்லி ஃபாட். அவர் தானே அந்த ஒரு படத்துலையும் அவருடைய திறமையை வெளிப்படுத்தி, நடனமாக இருக்கட்டும் இல்லை ஆக்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்தி இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒவ்வொரு வீட்லையும் தெரிந்த ஒரு முகமாக வந்து மாறி நிற்கிறார். யார்? விஜய். விஜய். சரியா? இவன் தான் வேணாம் மச்சான் அதுக்கு தான் ஒன்றும் கிடையாது. இவனுக்கு என்ன தெரியும் ஆட்டம். பட் உதவாநிதி அப்படி கிடையாது. முழுக்க நீ வந்து திணிக்கப்படுற. ஒரு குடும்பத்தோடைய சொத்தை பாதுகாப்பதற்கு ஒரு அடையாளமாக உன்னை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. மற்றபடி வேற ஒரு நீ வந்து எதுக்கும் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னைக்கு விஜய் வந்து தன்னை போய் மக்கள் முன்னாடி போய் கொண்டு ஒரு கட்சின்ற சாதாரணமான விஷயம் கிடையாது. உதவாநிதிக்கு ஒரு கட்சி என்பது அவன் கையில் கொடுக்கப்படுது. இங்கே விஜய் வந்து ஒரு கட்சியை உருவாக்குறாரு. சரியா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ இது ரெண்டுத்தையும் பொருத்தி பார்க்கறதே தப்பு. அவர் பொலிட்டிக்கல் லீடராக வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. இது உருவாக்கப்பட்டதை வந்து உங்கள்கிட்ட கொடுத்து அதுவும் நீ தகுதியே இல்லைனாலும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரியா? நீ இப்போ அதை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்க, நாய்கிட்ட கிடச்ச தேங்காய் மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்க நீ. மற்றபடி அதையும் பொருத்தி பார்க்கறதே தப்பு. The comparison itself is wrong. Absolutely wrong. Okay, done. அடுத்தபடியாக திரு பொம்முராஜ் அப்படின்றவர் உடன்பிறப்புகளுக்கு தாங்கள் சொல்ல விரும்புவது. அவ்வளோதான். உடன்பிறப்புகளுக்கு தாங்கள் சொல்ல விரும்புவது. அவரோடையாவது நிறுத்திக்கோங்கப்பா. இல்ல, அவர் தான் ஒரு அமைச்சர் சொல்லிட்டாரு, அவருக்கு பேரா அவருக்கு புள்ள நான் எப்படியாவது பண்ணிடுறேன். முதலமைச்சரா பார்த்துட்டு தான் நான் சாகுடா. ஐயோ. அப்புறம் பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்றவங்க ஏடிஎம்கே வின் பண்ணால் ஃபஸ்ட்டு 2.5 years வீக்லி 4 days Thursday, Friday, Saturday and Sunday மட்டும்தான் டாஸ்மாக் ஓப்பன் ஆகும்னு சொல்ல முடியுமா? அடுத்த 2.5 வருஷத்துக்கு வீக்லி 3 days Friday, Saturday and Sundayன்னு பண்ணால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதா? ப்ளீஸ் சொல்லுங்கள். லைக் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து டாஸ்மார்க்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 4 days-ம் ஃபஸ்ட் 2.5 years-க்கு, அடுத்து வீக்லி 3 days-ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்மாக் கடைகளை ஓப்பன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, அதாவது இப்போ நீங்கள் வீக்லி 3 days ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், மிச்சம் 4 நாள் பிளாக்ல கொடுக்குறது அதிகமாகும். சரியா? 3 நாள் வாங்கி ஸ்டோர் பண்ணுறவங்க அதிகமாகும். சரியா? ஸோ இதுக்கு தீர்வு அது கிடையாது. இதுக்கு தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, ஐ மீன் ஒரு அரசாங்கத்திற்கு நான் பார்க்கக்கூடியது என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாஸ்மாகுக்கு செல்லக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 கோடி பேர் இருக்காங்க. இந்த 1 கோடி பேர் ஃபுட்ஃபால்னு வச்சுப்போம். 1 கோடி ஃபுட்ஃபால் இருக்குது டாஸ்மாகில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பயோமெட்ரிக் கொண்டு வரணும் டாஸ்மாகில். ஏன்னா இது ஒரு 50,000 கோடி ரூபாய் 60,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம் டாஸ்மாக். சரியா? அதை நீ வந்து ஒரு பொட்டிக்கடை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு அதுக்கு பயோமெட்ரிக் கொண்டு வரணும். யார் வாங்க வராங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணணும். அப்போ ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்க அவங்க எவ்வளோ, இப்போ நீ ஒரு கைரேகை பதிஞ்சு பயோமெட்ரிக்கில் கைரேகை பதிஞ்சு தான் நீங்கள் வாங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னு வைங்களேன். அப்போ ஒருத்தர் எவ்வளோ என்ன வயதுக்கு உட்பட்டவர் எடுத்துடலாம். இன்னொன்று எவ்வளவு முறை ஒருவர் ஒரு மாதத்தில் வருகிறார் அப்படின்றத எடுத்துடலாம். இப்போ இதில் நீங்கள் ட்ராக் பண்ண உடனே இதில் யார் யார் ரெகுலர் ட்ரிங்கர்ஸ் அப்படின்றத அந்த அரசாங்கம் ட்ராக் பண்ணி எடுத்துட முடியும். இப்போ இவங்களை வந்து இந்த சோஷியல் வாலண்டியர்ஸ் மூலமாக இவங்களை அணுகணும்.
இவங்களை அணுகி இவங்க வந்து வறுமை கோட்டிலோ வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பதாக நம்ம அடையாளம் காட்டப்படுகிறார்கள் என்றால் அப்போ இவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா இவங்க தான் அதிக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவர்கள். அப்போ இவங்களை ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணி இன்சென்டிவ் நம்மளுடைய சமுதாயத்தில் இன்சென்டிவ் ஒர்க் பண்ணுற மாதிரி வேறு எதுவுமே ஒர்க் பண்ணாது. ஒரு ஊக்கத்தொகையை ஒர்க் பண்ணுற மாதிரி வேறு எதுவுமே ஒர்க் பண்ணாது. சரியா? அப்போது அவர்களுக்கு இந்த நாட்களை குறைப்பதற்கு நீ வந்து ஒரு மாதத்துக்கு நீ டெய்லி போகிற 20 நாள் போ, 10 நாள் நீ போகாமல் இருக்க அப்படின்னா இந்த 10 நாளைக்கு உனக்கு நான் இவ்வளோ தொகை தரேன் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இன்சென்டிவைஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும்னா இதை வந்து அவங்களுடைய அந்த சைக்கலாஜிக்கலி ஆல்சோ அதை நீங்கள் குறைக்கலாம். அவங்களுக்கு கவுன்சிலிங் வசதிகள் இந்த மாதிரிலாம் நிறைய சோஷியல் வாலண்டியர்ஸை வச்சு நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமாக என்ன பண்ணணும்னா டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த பயோமெட்ரிக் வழியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லான்ட்டு. இந்த ரெகுலராக இருக்காங்க பாருங்கள், இவங்க எல்லாருக்குமே கட்டாய மெடிக்கல் இன்சூரன்ஸ், கட்டாய இந்த லைஃப் இன்சூரன்ஸ், இது ரெண்டும் வந்து ப்ரீமியமில் நம்ம எடுக்கணும். எடுத்ததோடு இல்லாமல் இவங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணணும்னா இந்த மதுவான நிறுவனங்கள் இருக்காங்க 75% அவங்க ப்ரீமியம் பே பண்ணணும், 25% கவர்மெண்ட் பே பண்ணணும். 2 பேருக்கு தான் ப்ராஃபிட் வருது. சரியா? அடுத்து இதில் இந்த 150 ரூபா 180 ரூபா 200 ரூபா இந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்க பாருங்க சரக்குகள்லாம், இதெல்லாம் ரொம்ப புவர் குவாலிட்டியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட் பண்ணுறதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக. இப்போ யூரோப்லலாம் எத்தனால் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறான், இவன் வந்து சரக்குகளுக்கு யூஸ் பண்ணுறான். அப்போ ஒரு இயந்திரத்துக்கு பயன்படுத்துவதை நீ மனிதனுடைய உடல் உறுப்புக்கு நீ செலுத்தினா அது என்ன ஆகும்? ஸோ இதை முதல்ல ஃபஸ்ட்டு தே ஹேவ் டு ஸ்டாப் இட். அண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே ஒரு நல்ல குவாலிட்டி காஸ்ட் வேண்டாம், காஸ்ட் எஃபெக்டிவாகவே கொடுக்கலாம். நீ லாபம் நிறைய பார்க்கணுன்றதுக்காக நீங்கள் இதை இப்படி கொண்டு வந்து தள்ளுறீங்க. சரியா? இப்போ யூரோப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து எடுக்கிறான் பொட்டேட்டோ, இதுலேருந்துலாம் எடுக்கிறான் ஆல்கஹால். சரியா? அந்த மாதிரி நீ எடுக்கிறதுக்கு நீ ஊக்குவிக்கலாம். ஸோ நீ அந்த ப்ராசஸையே மாற்றணும். ஏன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்காக நீ பண்ணுற. ஸோ எல்லாம் நீங்கள் இப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த நபர்களை வந்து நம்ம ஒரு ஃபுல் டேட்டாவை எடுத்து அப்சர்வ் பண்ணி அதிகமாக குடிக்கிறவங்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சி அது தமிழகம் எல்லாம் முழுவதும் அவங்களுக்கு சர்வே மாதிரி ஆரம்பிச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கு ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமை நம்ம டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் தி லிக்கர் ஆல்கஹாலையும் நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி இது எல்லாமே வந்து இட்ஸ் வெரி பிக் ப்ராசஸில் ஆக்சுவலி. அதுதாங்க ஏன் 50,000 கோடி வருவாய் வரக்கூடிய ஒரு நிறுவனம் இது கூட பண்ணாதா? ஏங்க ஒரு டிசிஎஸ் மாதிரியோ இல்லை ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கு நிகராக வந்து வருமானத்தை ஈட்டிகிட்டு இருக்குங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாமா? ஸோ இந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை குறைச்சிட்டு கல் கொண்டு வந்துட்டு கல்லில் நம்ம டெவலப் பண்ணுறதுலாம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். கல்லில் ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம நிறைய மாநிலங்களில் அது இருக்குது நடைமுறையில். நம்ம மாநிலத்தில் என்ன பெரிய பிரச்சனைனா கல்லுடைய இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் சென்சிட்டிவ் ஸ்டேட் நம்மளோட ஸ்டேட்டு. ஸோ அதில் நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இந்த காஸ்ட்டில் இருக்கவன் தான் கல் இறக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பான். சரியா? இவன் தான் அந்த கல் இறக்குறானா அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இதில் அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை மானிட்டர் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க். நான் என்ன சொல்ல வரேன்னா நீ அதெல்லாம் பண்ணுறது அடுத்த டிபேட். ஃபஸ்ட்டு நீ இப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக குடிக்கிறாங்கல்ல இவன் முதல்ல நீ ட்ராக் பண்ணு. ஓகே. ஸோ லெட் அஸ் சி ஏடிஎம்கே ஆட்சி வந்தோடனே வந்து கிஷோர் கே சாமி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் சி வாட் தே ஆர் கோயிங் டு டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருண் சார் மருதன் அப்படின்னு ஒரு ஏற்கனவே 5 கேள்வி கேட்டார்ல, இப்போ 6வது ஒன்று கேட்டிருக்காரு சார். டிடிவி தினகரன் அரசியல் பாதை எதை நோக்கி செல்கிறதுன்னு கேட்குறாரு. அது அவருக்கே தெரியல, அப்புறம் எனக்கு தெரியுது. அவர் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பெரிய ஓட்டு அவர்னால வந்து டிடிவி தினகரனோட நான் பயணித்தேன் அப்படின்றதுனால நானோட சொல்ல முடியும். எஸ், இமென்ஸ் பொட்டென்ஷியல். பிரச்சனை என்னன்னா அவர் வந்து ஒரு சில தவறான முடிவுகள், அந்த தவறான முடிவுகள் வந்து அவரை மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்து அவரை இங்கே கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கு. சரியா? பட் தொடர்ச்சியாக அவர் வந்து இதே தவறான முடிவுகளை தான் எடுக்க போகிறாரா இல்லை கரெக்டிவ் மெக்கானிசம் போவாரான்றதை இட்ஸ் லெஃப்ட் டு ஹிம். அவர் தான் முடிவு பண்ணணும். ரைட்.
ஸோ அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த தலைமையா ஏடிஎம்கேக்கு அருண்குமார் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த தலைமையா அப்படின்றத விட இன்னைக்கு அதிமுக என்கிற கட்சி வந்து பிரதான எதிர்கட்சியாக வந்து அமர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமின்றதை மறுக்க முடியாது. சரியா, 30 சீட் தான் வாங்குவாங்க, 20 சீட் தான் வாங்குவாங்கன்னு சொல்லப்பட்ட காலகட்டம். நான் சொல்கிறது 2021, ஏன் 2017 எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதோட முடிஞ்சது எல்லாம், அம்மா போயிட்டாங்க, இதோட எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னும் பொழுது அதை ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து இந்த ஒற்றை தலைமைன்னு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. முக்கியமாக அவர் பண்ணது என்னென்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அதாவது ஒரு 35 ஆண்டு காலம் இந்த தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வந்த குடும்பம் சசிகலா குடும்பம். கருணாநிதி குடும்பம் எப்படி சசிகலா குடும்பம். அப்போ அந்த குடும்பத்தை தூக்கி வெளியில் போட்டுட்டு இந்த கட்சியை கன்சாலிடேட் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயமா? யோசிச்சு பாருங்க. திமுகலேருந்து ஸ்பெக்ட்ரம் ராஜாவோ இல்லை வேற ஒரு நபரோ, யாராவது ஒரு நபரோ கருணாநிதி குடும்பத்தை வெளில போட்டுட்டு கட்சியை கன்சாலிடேட் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய டாஸ்க் அது. அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அதை சொல்கிறேன், அது எவ்வளோ பெரிய டாஸ்க் அது. அதை வந்து அவர் செஞ்சிருக்காருல்ல. யூ ஷுட் கிவ் கிரெடிட் ஃபார் தட். நீங்கள் வந்து இந்த கட்சி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சந்திச்சிருக்கு. சரியா, அப்படி பார்த்தீங்கன்னாக்கா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் வந்து தோல்வியே சட்டமன்ற தேர்தலில் தோல்வியே சந்திக்காத கட்சி அதிமுக. செல்வி ஜெயலலிதாவுடைய காலத்தில் வந்து வரலாறு காணாத ஒரு தோல்வியை சந்திச்சு. 2016 96 அதிமுகவோட வரலாறு பார்க்காத ஒரு தோல்வி அது. சரியா, வரலாறு காணாத வெற்றிகளையும் பெற்றது அதிமுக. அப்போது ஒரு தலைவருடைய செயல்பாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து போக போக தான் நீங்கள் வந்து கணிக்க முடியும். நீங்கள் செல்வி ஜெயலலிதாவை வந்து நீங்கள் 1989 இல்லை 96 எம்ஜிஆருடைய கட்சி எங்கே கொண்டு வந்து திருச்சி இந்தம்மா இப்படின்னு பேசினவங்க நிறைய பேர். அப்படி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இந்த வெற்றிகள் நம்ம சுவைச்சிருக்க முடியாது, அடுத்தது கடத்து நம்ம போயிருக்க முடியாது. இப்போ ஒரு தலைவர் என்பவர் செல்வி ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய சவால்கள், அதை கவர் பண்ணி அவர் ஓவர் கம் பண்ணி அவர் சாதித்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நிறைய சவால்கள், அதை அவருக்கு ஓவர் கம். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நிறைய சவால்கள், அதை அவர் ஓவர் கம் பண்ணி வராரு. அவ்வளோதான். என்ன இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரை பின்னணியில் இருந்த காரணத்தினால இவங்களுக்கு வந்து ஒரு அந்த அகக்கவர்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. சரியா, இவர் வந்து ஒரு விவசாயி, ஒரு கிளைச்சலாளராக இருந்து ஒரு தொண்டராக இருந்து வந்திருக்காருன்றதால அந்த ஏற்க முடியல இன்னும் என்னடா இது அப்படின்லாம் பார்க்குறாங்க. ஒரு எகத்தாளமாக ஒரு ஒரு ஏளனமாக பார்க்குறது அப்படின்றதெல்லாம் இருக்குது. பட் அதையும் ஓவர் கம் பண்ணி அவர் நிற்கிறார்கள். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே ஒரு விவசாயிக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்கள் இருக்கு இல்லையா, இயற்கை பேரிடர்லேருந்து ஆரம்பித்து ஒரு விவசாயி அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது பாருங்க. அதை விட ஒரு அதிகமான சவால்களை எவனும் பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது. ஸோ ஒரு விவசாயியாக இருக்கிறதுனால அவரால் இதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரைட். அடுத்தபடியாக ப்ராஸ்பிரோ பாஜக திமுக அமைச்சர்கள் மீதோ கருணாநிதி வாரிசுகள் மீதோ ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை? அமலாக்கத்துறை வரவும் டெல்லி போகிறார்கள். அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து போகிறாங்க, அத்துடன் முடிஞ்சிருது. பாஜக பூச்சாண்டி காட்டி தொடர் வெற்றியும் பெற்று வருகிறது. அதிமுகவிற்கு பாஜகவால் கூட்டணி உருவாவதை தவிர்த்து என்னதான் லாபம்? இல்லை, பாஜக திமுகவுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணுன்னாக்கா, இப்போ நீங்கள் இந்த ஸ்பெக்ட்ரம் வழக்கே இப்போது மேல்முறையீட்டில் இருக்குது. அவங்களுடைய பெஸ்ட்டு முன்வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜி உள்ளே போனார், 1.5 வருஷம் உள்ளே இருந்தார். இன்னைக்கு ஒரு அமைச்சர் பதவியில் இல்லை. இப்போ அடுத்தது கே.நேரு உள்ளே போகிறாரு. இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சிஸ்டம் ப்ராசஸே அப்படி இருக்குது, என்ன பண்ண சொல்கிறோம்? இங்கே திமுகவையே நம்ம சயின்டிஃபிக் திருடர்கள், விஞ்ஞான திருடர்கள்னு ஏன் சொல்கிறோம்? அதை அவன் பெருமை வேற பட்டுக்கிறோம். ஏன் காங்கிரஸ்காரனை போய் கேளுங்களேன், சோனியா காந்தி வந்து திருடிச்சாமே இதில் அது என்னது போஃபர்ஸில் அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, என் தலைவிலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு அவன் சொல்லுவான். பாஜகக்காரன் நம்பிக்கையில் பாருங்களேன், என்ன மோடி திருட்டாராமே ரஃபேல் விமானம் வாங்கினதில்லை அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, என் தலைவர்லாம் திருடலை அப்படின்னு அவன் சொல்லுவான். சரியா, ஏன்னா அம்மா சொத்து வழக்கில் தண்டிச்சிட்டாங்களே,
ஊழல் தானே அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, பொய் வழக்கு, கருணாநிதி போட்டால் பொய் வழக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் திமுக காரன்ட்ட போய் கேளுங்க, அப்படி நடக்கவே உங்கள் ஆள் அப்படி திருட்டாரம்னு அவர் மாட்டினாரா அப்படின்னுவான். திருட்டாரன்னு கேட்டா சொன்ன மாதிரி கோர்ட் சொல்லிடுச்சா அவர் மாட்டினாரா அப்படின்ட்டு. இப்போ குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, இன்னும் நிரூபிக்கப்படுதா அப்படின்னு. அதாவது அவர் செய்திருக்க மாட்டார் என்பதை அவன் சொல்ல மாட்டான். என் தலைவன் தெரிஞ்சிருக்க மாட்டான்னு அவனால சொல்ல முடியும். ஏன்னா அவனுக்கும் மனசாட்சி உறுத்துது போல, சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஏன்னா இவன் எப்படின்னு. வித்தவுட் டிக்கெட்ல இருந்து இங்க வரைக்கும் என்ன உன்னுடைய நீண்ட நெடிய கூடிய பயணம் என்னன்னு தெரியும், சரியா? அதனால அது சொல்ல முடியாது. ஆனா இப்படி சொல்லுவான். அப்போ இந்த சிஸ்டத்துல கலை தேர்ந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். எதுல எல்லாம் திருட்டை ஒரு குலத்தொழிலாகவே மாற்றி இருக்கிறார்கள். அற்புதமாக பதில் கொடுப்பதும் ரைட். ஜி ஆர் சுவாமிநாதன் அடுத்தபடியாக சனாதன தர்மிக் அவர் கேட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ ஜி ஆர் சுவாமிநாதன் மீதான பதவி நீக்கம் தீர்மானம் குறித்து உங்கள் கருத்து என்ன? மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளில் இது சாத்தியமான தாக்கங்களை ஏற்படுத்துமா? இது இந்து வாக்கு பங்கை உருவாக்குமா? சரி, நான் பொதுவாக சொல்கிறது இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், திரும்பவும் சொல்கிறேன். நான் திமுக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வந்து காங்கிரஸ் தலையிலேருந்து விடியும். திமுக சனாதனத்துக்கு எதிராக பேசக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் பாஜக இதை பரப்புரையாக கொண்டு போகிறாங்க. பரப்புரையாக கொண்டு போகும் ரொம்ப ஈஸியாகிடுது. இன்னைக்கு பாஜக கையில் இருக்கக்கூடிய 2 பெரிய ஆயுதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ராகுல் காந்தி, இன்னொன்று திமுக. இது 2 வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் அந்த பெரும்பான்மை மக்களை வந்து அவர்கள் பக்கம் அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கோம். பீகாரில் பார்த்தீங்கன்னாக்க பிரச்சாரம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க உள்ள கட்சிக்குள்ளே அவ்வளோ இது கூட்டணி கட்சிகள் பேரம் அது இதுன்னு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிஜேபியில் ஒருத்தரை கேட்டோம், என்னங்க இப்படி ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல இருக்கு தேஜஸ்வி அது ஒன்று இல்லை எங்கள் தலைவன் இன்னும் வரல, உள்ளே இறங்கணும் அப்படின்னாரு. யார் மோடியான்னு? இல்லை ராகுல் காந்தின்னாரு. என்ன சொன்னீங்க? அவர் உள்ளே வந்து பேச ஆரம்பிச்சாருனாக்க முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது. ஏன்னா நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் காஸ்ட் கன்சிடரபுளாக இருக்காங்க பீகாரில். இப்போ கன்சிடரபுளாக இருக்காங்கன்னா ராகுல் காந்தி என்ன பண்ணுவார்னா, அவங்க எல்லாரும் பிஜேபி மேலே கடுப்பில் இருப்பாங்க, அப்பர் காஸ்ட் எல்லாமே. ஏன்னா ஓபிசிக்கு தான் முக்கியத்துவம் தராங்க பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பில் இருப்பாங்க. ராகுல் காந்தி உள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் அப்பர் காஸ்ட் தான் முக்கியத்துவம் கிடைக்குது, நான் வந்தால் இதையெல்லாம் ஒழித்து கட்டி விடுவேன் அப்படின்னா ஐயோ இவன் நேராக பிஜேபிக்கு போய் போட்டுருவாங்க. திஸ் இஸ் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு, சரியா? ரொம்ப ஈஸியாக மகாராஷ்டிராவில் போயிட்டு சவர்கர் இஸ் அ ரெஸ்பெக்டட் பர்சன் இன் மகாராஷ்டிரா. லதா மங்கேஷ்கர் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் மதிக்கக்கூடிய ஒரு நபர் சவர்கர். மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடக்கும்போது நீ சவர்கரை பற்றி தப்பாக பேசினா அது அங்கே பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காதா? அதில் அடிப்படை அறிவு கூட உனக்கு இருக்க வேண்டாமா? இதெல்லாம் தான் பேசிக் ப்ராப்ளம். ரைட். ஸோ பல்வேறு கேள்விகள் நம்ம இடையே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் வச்சுருக்கீங்க. அடுத்த ஒரு நிகழ்வு திரும்ப நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஷோ இளம் நேயர்களுக்கு நன்றி. அடுத்த அக்கப்பூர் நிகழ்ச்சி நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி.